நாகப்பஞ்சமி. நாகப்பஞ்சமி இந்த ஆண்டு 2025 ஜூலை 29 இந்த நாகப்பஞ்சமி சிறப்பாக கொண்டாடப்படுறது. அந்த நாளில் பாம்புகளை கடவுளாக கருதி மக்கள் அவர்களை வழிபடுகிறாங்க. விவசாயத்திற்காகவும் வளம் மற்றும் பாதுகாப்புக்காக பாம்புகளுக்கு நன்றி தெரிவிக்க இந்த நாளில் விரதம் உள்ளவர்கள் நல்ல பலன்களை பெற்றாங்க. பாம்புகளின் ஆசீர்வாதத்தை பெற இதுவும் மிகவும் சிறந்த நாளாகும். நாகப்பஞ்சமி இந்துக்களால் மிகவும் விசேஷமான நாளாகும். அன்று பாம்புகளை வணங்குவதோ வழக்கம். பாம்புகள் விஷத்தன்மை கொண்டவை, ஆனால் அவற்றை தெய்வமாக கருதுகிறார்கள். பாம்புகளில் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்றும் நம்புகிறார்கள். அதனால் இவற்றை நாக தேவதைகளாக கருதி வழிபடுகிறார்கள். இந்த சாஸ்திரத்தின்படி பாம்புகள் பாதாள லோகத்தில் கடவுள்கள், அது பாம்புகளின் வீடு. அந்த நாளில் பாம்புகளை வழங்கினால் கால சர்ப்பதோஷம் நீங்கும் என்பதும் ஐதீகம். ஆடி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமியில் நாகப்பஞ்சமியும் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு ஜூலை 29 நாகப்பஞ்சமி கொண்டாடப்படுது. ஜூலை 28 நாக சதுர்த்தியும் ஜூலை 29 நாக பஞ்சமியும் உள்ளது. நாக சதுர்த்தி அன்று ஆடிப்பூரம் இந்த ஆண்டு இணைந்து வருது. ஜூலை 29 நாக பஞ்சமியை கருட பஞ்சமி என்றும் வைணவ தலங்களை சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஜூலை 29 அன்று அதிகாலை 1:23 மணிக்கு துவங்கி ஜூலை 30 அதிகாலை 2:29 மணி வரை நாக பஞ்சமி உள்ளது. நாகப்பஞ்சமி விரதம் எப்படி இருக்குது? காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் அல்லது கோவிலுக்கு சென்று நாகங்களின் உருவங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். காய்ச்சாத பசும்பால் கொண்டு தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் படைத்து வழிபடணும். நாகத்துடன் இருக்கும் சிவலிங்கம் 2 நாகங்கள் பின்னியபடி இருக்கும் உருவங்களுக்கு பக்தர்கள் பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது உண்டு. நாகப்பஞ்சமியில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: ஓம் சர்வேஸ்வராய நமக மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் கார்த்திகை, மகாவிஷ்ணு, சிவபெருமான், விநாயகர், முருகன் என அனைத்து தெய்வங்களுடன் பாம்புகள் இருக்கும். அதனால் தெய்வீக அம்சம் கொண்ட நாகங்களை அதோடு நாக தேவதைகளை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெற்றால் ஜாதகத்தில் இருக்கும் நாக தோஷங்கள் உள்ளிட்ட தோஷங்கள் நீங்கும். நாக பஞ்சமி அன்று விரதம் இருந்தால் நல்லது நடக்கும் என்பது ஐதீகம். விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டுமோ அல்லது பால் பழம் மட்டுமோ சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். இதனால் திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், குழந்தை பெறு தாமதம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் என்பது நம்பிக்கை. நாகங்களை வழிபட்டால் தெய்வங்களோடு இருக்கும் நாகங்கள் நம்முடைய கோரிக்கைகளை தெய்வங்களிடம் சொல்லி விரைவில் நிறைவேற ஆசி வழங்கும் என்பதும் நம்பிக்கை. நாகப்பஞ்சமி நாக சதுர்த்தி அன்று நாகங்களை வழிபட்டு வாழ்வில் எல்லா நன்மைகளும் பெறுவோம். ஓம் சர்வேஸ்வராய நமக. ஓம் சர்வேஸ்வராய நமக. ஓம் சர்வேஸ்வராய நமக. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.